31வது ശ്ലോകം. ഭയം ത്യജന്തു ഗീർവാണ महिषान् मन्दतेजसा हनिष्यामि रणेद्यैव वरदृप्तं विमोहितं. தேவர்களே, புத்தியில்லாத மகிஷாசுரனை நீங்கள் பயந்துக்க வேண்டாம். அவனுக்கு புத்தி ஒன்றும் இல்லை. வரம் கிடைச்சதால அகங்காரம் அவனுக்கு இப்ப தலைக்கு மேல பிடிச்சிருக்கு. அவனை நான் இப்பவே மோகவலையில விழுத்தி கொல்லறத நீங்கள் இதா பார்த்துக்குங்கோ, அதனால நீங்கள் பயந்து கண்டாம் அப்படின்னு தேவி சொன்னா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்லறார். அதனால அடுத்த ஸ்லோகம் வியாச உவாச்ச. 32வது ஸ்லோகம். இத்யோக்த்வா சாசுரான் தேவி ஜஹாசாதேவ சுஸ்வரம் சித்ரமேதச்ச சம்சாரே பிரமமோஹயுதம் ஜகத். இப்படி தேவர்கள்கிட்ட சொல்லிண்டு தேவி அழகான சத்தமா ஒன்று சிரிச்சா அப்படின்னு வியாச பகவான் இங்க ஜனமேஜயனுக்கு சொல்லிட்டு இருக்கார். ஆச்சரியம்தான். இந்த பிரபஞ்சத்துல அம்பாளோட மோகவலையில இருக்கிறவாளாக்குமே அத்தனை பேரும் அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொல்லுறார். முப்பத்தி 33வது ஸ்லோகம். தேவி தேவர்கள்கிட்ட என்ன சொன்னா அப்படிங்கிறத வியாசர் ஜனமேஜயன் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். 36வது ஸ்லோகம் வரைக்கும் தேவி சொல்ற மாதிரி இருக்கிற விஷயங்களை வியாசர் இங்க வர்ணிக்கிறதாக்கும் பார்க்கிறோம். பிரம்மா விஷ்ணு மகேஷாத்யா ச இந்திராஹ ச அன்யே சுராஹ ததா. பிரம்மா விஷ்ணு மகேஷாத்யா சேந்திராஸ்சான்யே சுராஸ்ததா கம்பயுக்தா பயத்ரஸ்தா வர்த்தந்தே மகிஷாத் கிலா. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள், இந்திரன், தேவர்கள் இவா எல்லாரும் இந்த அசுரனை பயந்துண்டு இருக்க வாக்குமே சேரு. 34வது ஸ்லோகம். அஹோ தெய்வ பலம் கோரம் துர்ஜயம் சுரசத்தமா கால கர்த்தாஸ்தி துக்கானா சுகானாம் பிரபுரீஸ்வரா. அடடே, இந்த விதி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கோரமாக்கும், பயங்கரமாக்கும். தேவர்களே, இந்த விதிய ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சுக துக்கங்களுக்கெல்லாம் காரணம் ஈஸ்வரனும் பிரபுவும் எல்லாம் இந்த காலமாக்கும். ஜனனம் இருந்தது அப்படின்னா மரணமும் இருக்கு. ஜனிக்கிற அந்த செகண்ட் முதல் காக்குமே நமக்கு காலம் அப்படிங்கிறது அனுபவப்படுறது. ஜனிச்சா அந்த குழந்தை இப்படி வளர்றது, காலச்சக்கரம் சுற்றி கரங்கரத்த பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம் இப்படின்னு வளர்ச்சியும் உண்டாகிறது. அப்போ அந்த நம்மளோட தசாபுத்தி காலகட்டங்கள்லயாக்கும் நம்ம இந்த சுகதுக்கங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம். அதனால இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக்கும். சுகதுக்கங்கள் நமக்கு அனுபவப்படுறது காலத்தாலேயாக்கும்.
35வது ശ്ലോകം. സൃഷ്ടിപാലന സംഹാരേ സമർത്ഥ അഭിതേയത മുഹ്യന്തി ക്ലേശസന്ദപ്ത മഹിഷേന പ്രപീഡിതാ. സൃഷ്ടിസ്ഥിതി സംഹാരത്തില് சாமர்த்தியம் இருக்கிற பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு இவா கூடியும் சங்கடங்களை அனுபவிக்கிறா. மகிஷன் கிட்ட இவா கூடியும் போராட்டம் பண்ணி தோத்து திரும்பி வந்தவாளாக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியுமே தேவர்களே. 36வது ശ്ലോകം. இதி கிருத்வா ஸ்மிதம் தேவி ச அட்டஹாசம். இதி கிருத்வா ஸ்மிதம் தேவி சாட்டஹாசம் சகாரஹ உச்சை சப்தம் மகாகோரம் தானவானாம் பயப்பிரதம். இப்படி சொல்லி சிரிச்சுண்டு தேவி அட்டாட்டஹாசம் பண்ணினா. சத்தமா இருக்கிற அந்த தேவியோடு அட்டாட்டஹாச சத்தம் அசுரர்களை பயமுறுத்திட்டு. 37வது ஸ்லோகம். வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். தேவியோடு அட்டாட்டஹாச சத்தம் அசுரர்களை பயமுண்டாக்கிட்டு. அசுரர்களுக்கு சகம்பே வசுதா தத்ர ஸ்ருத்வா தத் சப்தமல்புதம். தது சப்தம் அத்புதம். சேலுஹு ச பர்வதாஹ சர்வே சுட்சோப அப்திஹி ச வீரியவான். சகம்பே வசுதா தத்ர ஸ்ருத்வா தத் சப்தமத்புதம் சேலுஷ்ச பர்வதா சர்வே சுட்சோபாப்திஷ்ச வீரியவான். ஆச்சரியகரமான அந்த சத்தம் கேட்டு பூமி நெடுங்கித்து, சகல பர்வதங்களும் ஆடித்து, வீரியவானாயிருக்கிற சமுத்திரம் பெரிய திரமாலகளோடு கூடிட்டு அலைகளோடு கூடிட்டு இளகி மறிஞ்சுது. 38வது ஸ்லோகம். மேருஷ்சஜால சப்தேன திச சர்வா பிரபூரிதாः பயம் ஜக்முஸ்ததா ஸ்ருத்வா தானவாः தத்ஸ்வனம் மஹத். மேருஹு சஜால சப்தேன திசஹ சர்வா பிரபூரிதாஹ பயம் ஜக்முஹு ததா ஸ்ருத்வா தானவாஹ தது ஸ்வனம் மஹத். மேரு பர்வதம் அந்த அம்பாளோடு அட்டாட்டகாசத்தை கேட்டுட்டு விரைச்சது. 8 திக்குகளும் அந்த அம்பாளோட சப்தத்தை எகோ சப்தம் மாதிரி பிரதித்வனிச்சது, பிரதித்வனிப்பிச்சது, எதிரொலிப்பிச்சது. மகத்தான அந்த சத்தம் கேட்டு அசுரர்கள் எல்லாம் பயந்து நடுங்கினான். 39வது ஸ்லோகம். ஜய பாஹீதி தேவாஸ்தாமூஜு பரமஹர்ஷிதாः மகிஷோபிஸ்வனம் ஸ்ருத்வா சுகோப மதகர்விதா. வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறதையாக்குமே பார்க்கிறோம். பரம குஷியான தேவர்கள் அம்பாளை புகழ்த்தினா. தேவி ஜெயிக்கட்டும், தேவி ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொன்னா, எங்களை தேவி காப்பாத்தட்டும், எங்களை தேவி காப்பாத்தட்டும் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் கோஷம் போட்டா. தேவிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா. அகங்காரத்தால கண்ணு தெரியாத மகிஷன் தேவியோடு அட்டாட்டகாசம் சப்தத்தை கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப கோபம் உண்டாச்சு அவனுக்கு.
40வது ശ്ലോകം. കിമേധദിതി താൻ ദൈത്യാൻ പപ്രച്ച സ്വനശങ്കിതാ ഗച്ഛന്തു ത്വരിതാ ധൂത ജ്ഞാതും ശബ്ദസമുദ്ഭവം. அம்பாளோட சப்தம் கேட்டு சந்தேகம் அடைஞ்ச மகிஷன் இது என்ன சத்தமாக்கும் அப்படின்னு அசுரர்கள் கிட்ட கேட்டான். சத்தம் எங்கேந்தாக்கம் உண்டாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா இடத்துக்கும் அசுரர்களோட தூதர்கள் போகட்டும் அப்படின்னு ஆജ്ഞை புறப்படிச்சான். 41வது ஸ்லோகம். கிருதஹா கேன அயம் அத்யுக்ரஹா சப்தஹா கர்ண व्यदाकरः देवः वा दानवः वा अभि यः भवेद् स्वनकारकः. कृतकेनायमत्युग्र शब्द कर्णव्यदाकर देवो वा दानवो वाभि यो भवेत् स्वनकारका. காதத்தொளக்கிற இந்த சத்தம் ஆராக்கும் இப்படி சத்தம் போடுறா? தேவர்களாக்குமா அசுரர்களாக்குமா? ஏதாவது ஒரு தேவனாயிருக்கலாம் இப்படி ஒரு சத்தம் போட்டது. அப்படி இல்லைன்னா நம்மளோட டீமில் இருக்கிற ஏதாவது ஒரு அசுரனாயிருக்கலாம் இப்படி ஒரு சத்தம் உண்டாக்கினது. இவ்வளோ பெரிய சத்தத்தை போடுறதுக்கு அவனுக்கு ஆராக்கும் அனுமதி கொடுத்தது அப்படின்னு மகிஷாசுரனுக்கு கோபம் வருது. 42வது ஸ்லோகம். गृहीत्वा तं दुरात्मानं मत्समीपं नयन्त्विह. गृहीत्वा तं दुरात्मानं मत्समीपं नयन्तु इह. हनिष्यामि दुराचारं गर्जन्तं स्मयधुर्मदं. दुष्टनाன அந்த சத்தம் போட்ட ஆளை பிடிச்சுண்டு எங்கிட்ட கூட்டிட்டு வாருங்கோ. அகங்காரத்தோடு கூடி கர்ஜனை பண்ற அவனை நான் இப்ப கொல்லுவேன். என்னோடு ஆட்சி நடக்கிற இந்த திரிலோகத்துல என்ன கோபமூட்டுற மாதிரி சத்தம் போட்ட அவனை, அது ஆரானாலும் பரவாயில்லை, தேவனானாலும் பரவாயில்லை, அசுரனானாலும் பரவாயில்லை, யட்சனானாலும் பரவாயில்லை, கந்தர்வனானாலும் பரவாயில்லை, ஆரானாலும் பரவாயில்லை, அவனை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்து என் கண்ணு முன்னால நிப்பாட்டுங்கோ, நான் இப்ப அவனை கொன்னிடுவேன். 43வது ஸ்லோகம். க்ஷீணாயுஷ்யம் மந்தமதிம். க்ஷீண ஆயுஷ்யம் மந்தமதிம் நயாமி யமசாதனம். பராஜிதாசுரா காமம் ந கர்ஜந்தி பயாதுரா. ஆயுசு இனி அவனுக்கு ஜாஸ்தி இல்லை, இப்ப கொல்லுவேன் அவனை. ஆயுஸ் இல்லாம போன காரணத்தாலியாக்கும் அவன் இப்போ இவ்வளோ பெரிய சத்தத்தை போட்டிருக்கான். அதனால ஆயுசு கம்மியாயி புத்தி கெட்ட அவனை நான் இப்போ காலபிரிச்சு அனுப்பிடுவேன். எங்கிட்ட தோத்து ஓடி போன தேவர்கள் இப்படி ஒரு கர்ஜனை பண்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அவளுக்கெல்லாம் என்ன பயமாக்கும், ஒளிஞ்சு வாழறவாளாக்கும் தேவர்கள். பர்வதங்களோடு அடிவாரத்திலே இருக்கிற குகைகளில நம்மளோட கண்ணுல படாக்கி ஒளிஞ்சொளிஞ்சு வாழற தேவர்கள். அவ இவ்வளோ பெரிய சத்தத்தெல்லாம் ஒன்றும் போட மாட்டா. அப்படி சத்தம் போட்டா நம்ம அவளை கண்டுபிடிச்சு கொல்லுவோம்னு அவளுக்கு தெரியும். அதனால இந்த சத்தம் போட்டது சிலப்போ நம்மளோட டீமில் இருக்கிற ஏதாவது ஒரு அசுரனா இருக்கும். இந்த நொடியில் அவனை தேடி பிடிச்சு கொண்டு வரணும். 44வது ஸ்லோகம். ந அசுரா மம வஷ்யாஹ தே கஸ்ய இதம் மூடசேஷ்டிதம் त्वरिदा माम उपायान्तु ज्ञात्वा शब्दस्य कारणम्. नासुरा मम वश्यास्ते कस्येदं मूढचेष्टिदम्
त्वरिदा मामुपायान्तु ஞாத்வா சப்தஸ்ய காரணம். தேவர்கள் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன், அசுரர்களா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன். இல்லை இல்லை, அசுரர்களும் இல்லை. அவ நான் சொல்லறபடி நடக்கிறவாளாக்குமே. அப்படி ஆக்குமானா இப்படி ஒரு பெரிய சத்தத்தெல்லாம் யாரும் போட மாட்டா. அப்படி ஆக்குமானா தேவர்களும் இல்லை அசுரர்களும் இல்லை இப்படி ஒரு சத்தம் போட்டது அப்படின்னா புத்தி இல்லாத புத்தி கெட்ட எவனோடு பிரவൃத்தியாக்கும் இது. சீக்கிரமா போய் அந்த சத்தம் எங்கேந்து வந்தது அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதனோட காரணத்துக்கு ஆராக்கும் காரணம் அப்படின்னா காரணமானவனையும் கூட்டிண்டு இங்க வாங்கோ அப்படின்னு மகிஷாசுரன் தன்னோட சேவகர்களுக்கு ஆജ്ഞை புறப்படுவிச்சார். 45வது ஸ்லோகம். 45வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் மகிஷாசுரன் தன்னோட சேவகர்கள் கிட்ட சொல்லற மாதிரியும், 2வது லைன் வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லற மாதிரியுமாக்கும் இருக்கு. அதனால 45வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் அஹம் கத்வா ஹனிஷ்யாமி தம் பாபம் விததாஸ்ரமம். நானே போயிட்டு சும்மா கத்தின அந்த பாபிய கொன்னுக்கறேன் அப்படின்னு மகிஷாசுரன் இங்க சேவகர்கள் கிட்ட சொன்ன. எனக்கு பார்க்கணும் அவனை, அதனால நான் போய் அவனை கொல்லறேன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாசர் சொல்லறார். அப்படிங்கிறதுனால வியாச உவாச்ச 45வது ஸ்லோகத்துல 2வது லைன் இத்யுக்தாஸ்தேன தே தூதா தேவீம் சர்வாங்க சுந்தரீம். இப்படி சொன்னதை கேட்ட அந்த மகிஷாசுரனோடு தூதர்கள் சர்வாபரண விபூஷிதையா இருக்கிற அந்த தேவிய நாற்பத்தி 6வது ஸ்லோகம் அஷ்டாதச புஜாம் திவ்யாம் சர்வாபரண பூஷிதாம் சர்வலட்சண சம்பன்னா வராயுதராம் சுபாம். 18 கைகள் இருக்கிற தேவி திவ்யமான ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு சர்வ ஆபரணங்களும் சர்வ லட்சணங்களும் ரொம்பி நிற்கிற சிரேஷ்டமான ஆயுதங்களை தரிச்ச மங்கள ஸ்வரூபிணியான அந்த தேவி 47வது ஸ்லோகம் தததீம் சஷகம் ஹஸ்தே பிபந்தீம் ச முஹோர்மது சம்வீட்ச்ய பயபீதாஸ்தே ஜக்முஸ்த்ரஸ்தா சுசங்கிதா. கையில வச்சிருக்கிற பானபாத்திரத்திலேருந்து உன்மத்த அவஸ்தை உண்டாவதுக்காயிட்டு மறுபடியும் மறுபடியும் மதுபானம் செய்யற அந்த அம்பாளை பார்த்துட்டு பயத்தோடு கூடிட்டு சந்தேகத்தோடு கூடிட்டு நெடுங்கி வரச்சா அசுரர்கள் தூதர்கள். நாற்பத்தெட்டாவது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வியாச பகவான் இங்க ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். அம்பாளை பார்த்து பயந்து நெடுங்கினா மகிஷாசுரனோடு சேவகர்கள். എന്നിട്ട് അവ സകാശം മഹിഷസ്യാശു തമ
സ്വന കാരണം அதிசீக்கிரமா மகிஷன் கிட்ட போனா. എന്നിട്ട് எங்கேந்தாக்கும் சத்தம் வந்தது அப்படிங்கிற அந்த சப்தத்தோட காரணத்தை தெரியப்படுத்தினா. அந்த தூதர்கள் மகிஷன் கிட்ட சொல்றதாக்கும் 48வது ஸ்லோகத்துல 2வது லைன், தேவி दैत्येश्वर प्रौढा दृश्यते काजिदंकना. அசுர ராஜாவே, ரொம்ப ரொம்ப பிரௌடையாயிருக்கிற ஒரு அழகாயிருக்கிற பெண்மணியை நாங்கள் பார்த்தோம். 49வது ஸ்லோகம், சர்வாங்கபூஷணா நாரி சர்வரத்னோபசோபிதா ந மானுஷி ந சுரி சா திவ்யரூபா மனோகரா. സർവരത്നങ്ങൾ പതിച്ച് മിന്നിത്തിളങ്ങற ആഭരണങ്ങൾ ശരീരം ഫുള്ളா போட்டு அலங்கரிச்ச ஒரு அழகிய நாங்கள் பார்த்தோம். அந்த அழகி மனுஷ்ய ஸ்திரீ கிடையாது, அசுர ஸ்திரீ கிடையாது, ஏதோ திவ்ய ரூபம் எடுத்திருக்கிற அழகியாக்கும் அது. 50வது ஸ்லோகம், சிம்ஹாரூடாயுததரா சிம்ஹாரூட ஆயுததரா ச அஷ்டாதசகரா வரா. சிம்ஹாரூடாயுததரா சாஷ்டாதசகரா வரா சாநாதம் குருதே நாரி லட்சியதே மதகர்விதா. சிங்கத்தோடு மேலே எறிண்டாக்கம் அவள் உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு 18 கைகள் இருக்கு. அந்த 18 கைகளிலையும் ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கா. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரேஷ்டையா இருக்கா. அகங்காரத்தோடு கூடி அக்கம் அவள் அந்த சத்தத்தை போட்டா, அட்டாட்டகாசம் பண்ணினா. அவளுக்கு ரொம்ப தலக்கணமேறி கிடக்கு.